ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சோலகம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். புளிசோறு பார்க்க போகிறோங்க. புளிசோறுக்கு முதல்ல புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கோங்க. புளிசோறுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைங்க. இந்த வேர்க்கடலையும் முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பை போடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க. காஞ்ச மிளகாய் போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. இப்போ இது எல்லாமே பொன்னிறமாக மாறணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்குங்க. புளி ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாதுங்க. திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. புளி கரைசலை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம், ரெண்டாவதாக புளிசோறுக்கு முக்கியமானதாக ஒன்று வெல்லம். இந்த வெல்லத்தை பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிங்க. வேர்க்கடலையும் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான பொடி தேவைப்படுங்க. அந்த பொடியை ரெடி பண்ணிக்கலாம். பொடிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், தனியா, கறிவேப்பிலை, வெந்தயம், மிளகு, எள்ளு, இது முக்கியமான பொருளுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி செஞ்சுக்கிங்க. அந்த பொடியில் பாதி அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக திக்காக அந்த புளி கரைசல் மாறிடுச்சு இல்லைங்களா? ஸோ அது கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் சூப்பராக புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாப்பாடை முதல்லையே வடித்து ஆற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாப்பாடு கூட தனியாக மறுபடியும் மீதி இருந்த அந்த பொடியை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்ததுக்கப்புறமேட்டு அந்த புளி கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த புளி கரைசலை போட்டு இந்த சாப்பாடில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலருங்க. கலரிட்டு அதில் உப்புலாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து உப்பு குறைஞ்சிதுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த புளி தொக்கை பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வெளியே வச்சாலுமே ஒரு 4 நாள் நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளிசோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிசோறுக்கு உருளைக்கிழங்கு சூப்பர் காம்பினேஷனுங்க.